அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா. நான் உங்கள் சேட்டை. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவன்ட்டு நான் துவா கேட்குறேன். இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நண்பா. 10 மணிக்கு நம்ம கருப் மிஷரிப்பில் உள்ள ஜெமியாவோட ஒட்டி இருக்கிற மாலுக்கு போகணும். அங்கே சில வேலைகள் கொடுத்துருக்குறாங்க வீட்டிலேருந்து. அதை வாங்கிக்கிட்டு நம்ம மேடத்தோட பையன் வீட்டில் கொண்டுட்டு அதை சமர்ப்பிக்கணும். அடுத்து இன்னொன்று 12 மணிக்கு ஏர்போர்ட் போகணும். நம்ம பாஸோட பிள்ளைங்க எல்லோரும் எங்கேயோ பயணம் போகிறாங்க. அவங்கள ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணணும். அந்த 2 வேலை இருக்குது. அதுக்கு முன்னால் காலங்காத்தால் ஒரு என்னன்னு தெரியும் உங்களுக்கு, பீட்ரூட் ஜூஸோடு ஆரம்பிச்சிருவோமா? ஏலா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆதரவுக்கு. வாங்க என்ஜாய் பண்ணுவோம். நைஸ் டே. சும்மா கிரிட்டுன்னு பண்ணிடுவோம். நண்பா, காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு காலை சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நூடுல்ஸ் சைனீஸ் நூடுல்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரேம்குள்ளே காட்டுறேன். அதோடு சேர்த்து பாயிலிங் எக்கு. ஓகே நண்பா, முடிச்சுட்டு கான்டாக்ட் பண்ணுறேன். நூடுல்ஸ் செஞ்சாச்சு. டன்டாடாய் வித் எக் பாயிலிங். எனக்கும் ராமுபாய்க்கு இது, எனக்கு இது. ராமுபாய் சொன்னார், நான் சமைக்க வேண்டேன், கொன்னே போடுவேன்ட்டேன். போயிட்டு ஒரு ஓரமாக உட்காரு, நான் செஞ்சுட்டு உன்னை கூப்பிட்றேன், அதுக்கப்புறம் வா அப்படின்ட்டு. இப்போ கூப்பிடணும். அவர் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கார் டீ குடிச்சிட்டு. சரி, என்ஜாய் பண்ணுவோம் காலையில் நூடுல்ஸோட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேட்டை. பிஸ்மில்லா. நூடுல்ஸுக்கு வந்து சோய் சோஸு போட்டால் அதோட டேஸ்ட்டே தனி. ஆமாம், முடிச்சுட்டு அடுத்து மீட் பண்ணுறேன். ஹாய் நண்பா, குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து மிஷ்ரிப் மாலுக்கு நம்ம போகிறோம். கருப் மிஷ்ரிப், அதாவது வெஸ்ட் மிஷ்ரிப் மாலுக்கு போகிறோம். அங்கே ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு ஜெனுப் சூரா, சவுத் சூராவில் உள்ள ஜஹராங்கிற ஏரியாவுக்கு அதை நம்ம வந்து டெலிவரி பண்ண போகணும். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு 12 மணிக்கு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கணும் ஏர்போர்ட் போகிறதுக்கு. இவ்வளோ வேலைகள் இருக்குது, அப்டேட் பண்ணுறேன். சும்மா கிரிட்டுன்னு முடிச்சிடுவோம் வேலையை. லைன்லே இருங்க. நான் மாலுக்கு போயிட்டு அங்கே போகிற இடத்துல அந்த இடத்துல என்ன வாங்க போகிறோண்டோ அதையும் போடுறேன் பதிவு. போமா மாலுக்கு. முன்னாடி இந்த ரோடு, எங்கள் வீட்டு பின்னால் உள்ள ரோடு, சும்மா வண்டியெலாம் 1-2 தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஹைவே மாதிரி ஆகிடுச்சு. அதாவது நான் சொல்கிறேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஹைவே மாதிரி ஆகிடுச்சு. வண்டியெல்லாம் வெளியேருந்து பார்க்கிங்லேருந்து எடுக்க முடியலை, அப்படி போயிட்டுருக்கு. பெல்ட்டு கட்டாயம் போடுங்க நண்பா, ஃபைன் கட்டி சாவ முடியாது. எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது. போலீஸ்கார ஐயா வந்துடுவார், வந்து நிப்பாட்டிட்டு மவனை சிவில் ஐடி எடுன்னு சொல்லி எழுதிக்கிட்டு ஓலையை கையில் கொடுத்துட்டு போயிடுவார். அந்த ஓலையை மஞ்சள் ஓலை கை தூக்கிக்கிட்டு நம்ம ஃபைன் கட்ட அலையணும். ஓகே, அதெல்லாம் பின்ன நிறைய பேசுவோம், நிறைய இருக்குது. இப்போ நம்ம மாலுக்கு போவோம். இதுதான் நண்பா நம்ம வெஸ்ட் மிஷ்ரிஃபோடைய ஜெமியா கூட இருக்கிற மால். இந்த பாருங்க, இது ஜெமியா. அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது தான் மால். இந்த டாக்ஸிக்கார அண்ணன் தடுமாறுறாரு. இதுதான் மால் நண்பா. இதுதான் மால் தெரியுதா? இந்த மாலில் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, அதை நம்ம வாங்க போவோம். இங்கே போட்டுக்கிறோமா வண்டியை நண்பா. அந்த பார்க்கிங் வந்து கபார்சன்னு போட்டிருக்கோம். வயசானவங்க, ஹேண்டிகேப் பார்க்கிங் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நிப்பாட்டுங்க நண்பா, போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னாக்க ஃபைனு பயங்கரமாக இருக்கும். சரி வாங்க இப்போ மாலுக்குள்ளே போவோம். இதுதான் இந்த ஜெமியா, கருப் மிஷ்ரிப், வெஸ்ட் மிஷ்ரிப்போட ஜெமியா. அது அப்படியேங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா லாண்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபார்மசி, அதுக்கப்புறம் நாசர் ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கும் மால். இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. டெலிஃபோன் கடை, ஜெயினு, இது எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ளே. பீஸா, கைசர் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. வாங்க உள்ளுக்குள்ளே போவோம் அப்படியே. இதுதான் நம்ம அந்த மால், மிஷ்ரிப் மால். பாருங்கள், மேலே வந்து ஜெயின். நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஸ், இதுதான் டைலரிங் எக்ஸ்பிரஸ். நம்ம இங்கே இந்த வந்த இடத்துல நம்ம கன்னியாகுமரி அண்ணன் சுந்தர அண்ணனை மீட் பண்ணோம்.
பார்த்துங்க இந்த டைலர் ஷாப் தான் எக்ஸ்பிரஸ், அதாவது குயிக்காக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆமாம் அவ்வளோதுக்கு ஃபாஸ்ட்டாக செய்வாங்க. உங்களுக்கு யார் எங்கே வேணும் மாலில் வந்து இங்கே சுந்தர் அண்ணன்ட்ட நீங்கள் வந்து மீட் பண்ணிக்கலாம். சட்டப்படி இருக்கேன். ஏன்னா இங்கே கொடுத்தது எல்லாமே அந்த மாதிரி மேடம் சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே ரொம்ப தேங்க்ஸ். வாங்கியாச்சு நண்பா. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டு ஜெனுப் சுர்ரா, சவுத் சுர்ராங்கிற ஏரியாவுக்கு நம்ம போகணும். ஆமாம், அங்கே கொண்டு இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன வேலை சொல்கிறாங்கன்னு தெரியலை. அதுக்கப்புறம் அந்த வேலையை நம்ம பார்க்கணும். வாங்க போவோம். வாங்கியாச்சு. என்ன டைலர் ஷாப்பில் ஏதோ கொடுத்துருக்காங்க போல இருக்குது, ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது பாருங்கள், டைலர் ஷாப்லேயே எக்ஸ்பிரஸ் டைலர் ஷாப்பாக பாருங்கள் எப்படிலாம் இது பண்ணுறாங்கன்ட்டு. பரவாயில்ல, குயிக்காக செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கூலியும் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், ஓகே நண்பா. நம்ம இப்போ ஜெனுப் சுர்ராக்கு நம்ம போவோம் இப்போ. ஹலோ நண்பா, இப்போ நம்ம ஜஹராக்கு நான் போனேன்னு சொன்னேன்ல, அங்கே போன இடத்துல அங்கே குப்பை கொட்டுற இடத்துக்கிட்ட டப்பாவில் வந்து இந்த டிவி கார்ட்டூன் இருந்துச்சு, காலி கார்ட்டூன், டிவி கார்ட்டூன். நம்ம அண்ணன் ஐயப்ப அண்ணன் ஊருக்கு போகிறாப்புல, அவருக்கு ஒரு டிவி இருக்குது, அதை கொண்டு போகணும் வீட்டுக்கு, இந்தியாவுக்கு கொண்டு போகணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கார்ட்டூன் தேடிக்கிட்டு இருந்தாப்புல. இந்த கிடச்சிருச்சு. அதை அப்படியே அண்ணன்ட்ட கொண்டு போய் கொடுக்குறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அண்ணன்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் வீட்டில் டெலிஃபோன் அடித்து கேட்டேன் வேணுமாண்டு. தங்கத்தை செல்லத்தை அப்படியே தூக்கிட்டு வா அப்படின்றாரு. இந்த தூக்கியாச்சு. இதை போய்ட்டு கடையில் அந்த மாளிகையில் சிட்டியில் போய்ட்டு கார்ட்டூன் அட்டைப்பொட்டி விற்கிற கடையில் கேட்டாக்க எவ்வளோ நம்ம சொல்கிறாங்க, ஒரு தினார் கொடு 2 தினார் கொடுங்குறாங்களாம். எதுக்கு காசை கொடுத்து வாங்குவானே? இந்த கிடச்சிருக்குது. இதை அப்படியே உள்ளுக்குள்ளே என்ன பண்ணணும், நம்ம தேவையான இந்த ட்ரெஸ்ஸுகளை சுற்றி டிவி நல்லா இல்லைண்டாக்க ஒரு கம்பலில் சுற்றி அழகாக அப்படியே உள்ளுக்குள்ளே இறக்கிடலாம். இறக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக சேஃப்டியாக போயிடும். ஏர்போர்ட்டில் போய்ட்டு அங்கே இமிக்ரேஷனில் என்னப்பா டிவியானு கேட்பேன். டிவி இல்லை இதுவும் இல்லைடா, வீட்டில் யூஸ் பண்ணது பழைய டிவி அப்படின்னாக்க ஒரு சமயம் விட்றதுக்கு வெளியே விட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. புது டிவினா இதை டியூட்டி அடிப்பானுங்க. இது பழைய டிவி தான் நம்ம வைக்க போகிறோம், பார்த்துக்கோங்க. இந்த அட்டைப்பொட்டி ஐயப்பன்கிட்ட கொண்டே கொடுத்துருவோம். ஓகே, பாய் பாய். சும்மா கிரிட்டுன்னு வேலையை முடிப்போம் இன்றைக்கி. ஐயப்பன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் வீட்டுக்கு. ராஜன்கிட்ட கொடுத்தாச்சு, ஊருக்கு கொண்டு போகிறாராம். அதனால் பேக் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கேன். என்ன டெலிவிஷன் காட்டுறேன்ல, ஏதோ ஒரு கார்டு வைக்கலாம், 45 இன்ச்சு. வைக்கலாம். என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க, டிவி கார்ட்டூன் அண்ணனுக்கு கொடுக்க வந்தேன் ஐயப்பண்ணனுக்கு. ஐயப்பன் என்ன சும்மா வெறுங்காயில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு ஏதோ கறி வச்சிருக்காராம், இதை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டாரு. காடையா? அப்பா, இன்னைக்கு ஓகே, சோத்தை மட்டும் ஆகிட்டு இன்னைக்கு கறியை ஒப்பத்திடுவோம் நண்பா. இன்னைக்கு லஞ்சு ஃபினிஷ் நண்பா. ஓகே நண்பா, கிரிட்டு இன்னைக்கு வேலையை முடிச்சிடுவோம் நண்பா. இந்த ராஜனை உட்காந்துருக்காக. ஹலோ நண்பா, ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு நம்ம டெலிஃபோன் பண்ணிட்டாப்புல. நம்ம அரபியோட பையன் ரெடியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டு அவங்க அண்ணனையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிடுவோம். ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வருவோம். ரூமுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குன்னு தெரியல. ஏன்னா அவங்களாம் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க, ஒன்லி அவங்க மட்டும் தான் போகிறாங்க. வேலைக்காரிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே கொண்டு போ, அங்கே கொண்டு போ, இங்கே கொண்டு வா, இங்கே இழுத்துட்டு வா, அது சாப்பாடு நிறையா இருக்கும். எல்லோரும் வெக்கேஷன் போனாங்கன்னா அரபிகள்லாம் சில வீட்டுக்கிற டிரைவர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான், ரெஸ்ட்டு தான். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யுண்டு பரவாயில்ல, செய்வோம். ஐ கேன் இன்ஷால்லா. வெயிட் பண்ணுங்கள். அவங்கள ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் அவங்கள கண்டினியூ பண்ணுறேன் சேட்டை. சும்மா கிரிச்சு செஞ்சுடுவோம் வேலையை. ஹலோ நண்பா, நாம் இப்போ குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதாவது குவைத்திய டெர்மினல் 4, அதுக்கு நம்ம பாஸோட பிள்ளைங்கள் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டோம். இதுதான் டெர்மினல் 4, பார்த்துக்கோங்க. இப்போ காட்டுறேன். வண்டியில் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ காட்ட முடியல. நான் திருப்பி யூட்டர்ன் போட்டு வருவேன். டெர்மினல் 4, அதாவது ஒன்லி குவைத் ஏர்வேஸ் மட்டும் இங்கேருந்து போவோம். இவங்க எந்த ஊருக்கு போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. குவைத் ஏர்வேஸில் போகிறாங்க. இறக்கியாச்சு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ஒன்லி அவங்க மட்டும் தான் போவாங்க. பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க. இனி வேலை இருக்குது, சாயந்தரத்துக்கு வேலை இருக்குது, அதையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் டெர்மினல் 4ங்க, பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் பின்னால் காட்டுறேன். இது ஃபுல்லாக டெர்மினல் 4 குவைத் ஏர்வேஸ். இங்கிட்டு வந்து இது பார்க்கிங். இந்த பார்க்கிங் சரியான விலை. ஆமாம், வாடகை
1 மணி நேரத்துக்கு 60 நேரம் எடுக்கிறான்னு கேள்விப்பட்டேன். நான் பார்ட்னர் கிடையாது, வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு போயிடுவேன். இது வந்து இதான் டெர்மினல் 4 குவைட் ஏர்வேஸ். நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரத்துக்கு டியூட்டி கொடுத்துருக்காங்க. என்ன டியூட்டின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே போயிட்டு. ஓகே நண்பா, see you. சும்மா கிறுக்குன்னு வேலையை முடிச்சிருவோம். ஹலோ நண்பா, வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லோரும் ஏர்போர்ட்டில் போட்டு மத்தியானம் ஐயப்பனை கொடுத்தார்ல காடை, அந்த இது ராமுகிட்ட சொல்கிறேன், நில்றா வர்றேன் வந்துட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு. அவன் அதுக்குள்ளால பருப்பானம் வச்சு சோத்தை சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டார் போல இருக்க. அவர் படுத்து போனேன் 2-3 நாள் தான். மேடம் வந்து அதுக்கப்புறம் என்ன வேலையை கொடுத்துருவாங்க. காடை 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 நல்லா தான் இருக்கு வாசம். என்னப்பா அது காடுன்னு சொன்னாங்க, இதுதான் கோழி மாதிரில இருக்கு. காடை இவ்வளோ பெருசாக இருக்காது. இல்லை காடை தான், காடை தான். எலும்பு பார்த்தீங்களா? காடை தான் நண்பா. காடையோட சாப்பிட்டு உங்களை திருப்பி நான் கிச்சு வேலையை முடிப்போம். அவங்களை ஈவினிங் மீட் பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இன்னைக்கு வேலையெல்லாம் மத்தியானோட முடிஞ்சிருச்சு. ஈவினிங்கு நான் மீட் பண்ணுறேன். ஹாய் நண்பா, குட் ஈவினிங். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. அண்ணனோட காடை சாப்பாடு கொடை தள்ளிடுச்சு. ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்தாச்சு. எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து நம்ம வந்து அந்த சின்ன பிள்ளைக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் போகணுமா. ஸ்விம்மிங் கிளாஸு கூட்டிகிட்டு போயிட்டு அதை திருப்பி கூட்டிகிட்டு வரணும். நம்ம அந்த பிள்ளையை விடுறதுக்காண்டி இப்போ நம்ம கிளம்புறோம். அதோட லைட்டாக டீ ஒன்று அடிச்சுட்டு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. டீ அடிச்சுட்டு அப்படியே சும்மா கிருட்டுன்னு வேலையை முடிப்போம். ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு அது எந்த இடத்துல இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். சேட்டை கூட அப்படியே சும்மா வாங்க போய் பார்த்துருவோம். ஹலோ நண்பா, இப்போ நாம் வந்துருக்கிறோம் இந்த அதேலியாவில் உள்ள ஸ்விம்மிங் கிளாஸ். இதுதான் பார்த்துக்கோங்க. ஜெமியாலேருந்து ரைட்டில் போட்டால் அந்த ரோடு அப்படியே நேராக வரும். நேராக வந்தாக்க இதுதான் இந்த ஸ்விம்மிங் கிளாஸ். இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் இப்போ வந்திருக்கிறோம். இப்போ இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து 1 ஹவர் நடக்கும். இப்போ மணி வந்து 5:30 6:30 வாக்கில் தான் அந்த பிள்ளை வெளியே வரும். இப்போ அதனால நம்ம வந்து அதுக்கு வரையும் நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இங்கே அதலியாவுக்கு பக்கத்தில் குருத்தப்பான்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து நம்ம மேடத்தோட ஃபேமிலி வீடு இருக்குது. அங்கே நம்ம டிரைவர்லாம் இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு பேசி இருந்துட்டு ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6:30 மணியை போல் இந்த சைடு வந்தோம்னாக்கா அந்த பிள்ளையும் கரெக்டாக வரும். எடுத்துக்கொண்டு வீட்டில் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும் நண்பா. இப்போ நம்ம குருத்தப்பாக்கு போவோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவோம். ஓகே நண்பா, சும்மா கிருட்டு வேலையை முடிப்போம். ஹலோ நண்பா, ஸ்விம்மிங் இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை கொண்டா வீட்டில் விட்டுட்டு அந்த வேலைக்கார அக்கா சொன்னிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ண, அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு வேறு இடத்துல கொண்டுட்டு ட்ராப் பண்ணணுமா. எப்படியும் வெயிட் பண்ணுன்னு சொன்னாக்கா எப்படியும் 1 ஹவர் இழுத்துருவாங்க. நமக்கு வேறு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் விட்டுட்டு வீட்டுக்கு போகணும். எத்தனை மணி ஆகும்னு தெரியாது. அதனால் அந்த வீட்டு வாசலில் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். இதோட முடிச்சுக்கிறோம் நண்பா. சேட்டர் ட்ராவலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சும்மா எல்லா விஷயத்தையும் கிருட்டுன்னு பண்ணிடுவோம். ஓகே, உங்கள் ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி. இன்ஷா அல்லாஹ் see you tomorrow. சேட்டர் ட்ராவலர்.